இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் காமிச்சிடுறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, அதே மெஷர்மெண்ட்டுக்கு அந்த கப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணீல வந்து நல்லா குக் பண்ணிட்டு, ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு, அந்த தண்ணி எல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ, உப்பு போட்டு பண்ணணும் அத. ஸோ, இது வதக்கும்போது இதையும் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 4 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் ரைஸுக்கு வந்து நீங்க 2 வெங்காயம், 1 தக்காளி இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ, அதோட நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். இது 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் போடுவேன் நானு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை. இது பார்த்தீங்கன்னா, பிரெட் இது வந்து நான் அந்த ஓரம்லாம் கட் பண்ணிட்டு, கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எண்டுல வந்து கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் நெய் போட்டு வதக்கிட்டு, ஆ பிரியாணி எல்லாம் குக் பண்ண பின்னாடி இது மேல போடணும். கார்னிஷ் மாதிரி. ஸோ இது நல்லாருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். பேன் ஆன் பண்ணிட்டேன். எந்த பாத்திரத்தில பண்ணுறோமோ, அதிலே ஃபஸ்ட்டு நெய் ஊத்தி, அந்த பிரெட்ட வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர வேண்டாம். ஒரு மாதிரி உடைஞ்சிடும். ஸோ இது ஒரு சைடு குக் ஆகட்டும். இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா, இது வந்து கடைசியா ஆட் பண்ணுவோம் இந்த பிரெட்டுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணி, ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இது இப்போ எடுத்துடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை. ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில். கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு. இந்த மீல் மேக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த பாய்லிங் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியோடு போடக்கூடாது. அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, இப்போ இந்த காயோட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் இதுக்கு, இந்த காய் வேகிறதுக்கு. ஸ்டேஜில் காரத்தையும் செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கிண்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ இப்போவே பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுடுறோம். இந்த புதினா போட்டவுடனே நல்ல வாசனை, புதினா கொத்தமல்லி போட்டவுடனே நல்ல வாசனை வருது. இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் வந்து குக் பண்ண போகிறோம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, யோகர்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது வந்து எதுக்குன்னா நல்ல கிரேவியாக வரும் உங்களுக்கு.
இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரம் மசாலாவையும் போட்டுடலாம். நம்ம ரைஸ் அளந்த கப்பு அளவுக்கு ஒரு பாதி கப்பு தண்ணி வந்து இப்போ ஊற்றிடும். ஏன்னா அந்த காயெல்லாம் ஒரு 70% குக் ஆகிறதுக்கு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேகலை, பட் ஆனால் கட் பண்ணால் உள்ளே போகுது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஓகே. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் எவ்வளோ தண்ணி மெஷர்மெண்ட் நீங்கள் அளந்துட்டு ரைஸை போட்டு ஒரு விசில் விட்டால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொதி வரணும், இந்த தண்ணி கொதி வரணும். இந்த டைமில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா ரைஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நான் அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டுட்டோம். சும்மா வாசனைக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் போடலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரணும். ஸோ இது கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு நிறுத்திடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு மூடி போட்டுற போகிறேன். இப்போ மூடி போட்டுற போகிறேன். பிரியாணி குக்கர் விசில் வந்துருச்சு. ஸோ நிறுத்திட்டேன். இப்போ தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நல்ல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த யோகர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டேன். இந்த தயிர் பச்சடிக்கு அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் வாயில் மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, இந்த ப்ரெட்டை க்யூப்ஸாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அது மேலே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கியூக்கம்பரும் ரெடி, தயிர் பச்சடியும் ரெடி. அதனால் இதை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி லன்ச் ப்ரிப்ரேஷன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.